அப்புறம் என்ன? இட் வில் பிரிங் க்ளோரி அண்ட் பிரைஸ் டு காட். அவர் சொல்கிறாரு, இந்த 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 சிக்னஸ், இந்த சீரியஸ்னஸ் இல் இட்ஸ் நாட் லீட்ஸ் டு டெத், பட் இட் வில் பிரிங் தி காட்ஸ் க்ளோரி அண்ட் ஹிஸ் கிரேட்னஸ். பிரிங் பிரைஸ் அண்ட் டு லார்ட். அவருக்கு துதி மகிமையும் கனத்தையும் இந்த வியாதி கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, இது கிரேட்னஸ் ஆஃப் சன் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிரேட்னஸ் என்ன சொல்கிறது, அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு லட்சணத்தை சரி, லைவ் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, அதனால் அது ரெக்கார்டட், ஈவினிங் அதை நீங்கள் கேட்பீங்க. அவர் என்ன சொல்கிறார், திஸ் ரிவீல் தி கிரேட்னஸ் ஆஃப் தி சன் ஆஃப் காட் பை வாட் டேக்ஸ் பிளேஸ். இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும், தேவனுக்கு ப்ரைஸ் கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, இங்கே நின்றுட்டுருக்காரு தேவனுடைய குமாரன், இவருக்கு ஒரு ஜனங்கள் மத்தியில் ஒரு ப்ராப்பர் பிளேஸ். ஹூ ஹீ இஸ், இவர் யாருன்னு எல்லாம் ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்கல்ல, இவர் யாருங்கிறதுக்கு கடவுளே இவருக்கு ஒரு பிளேஸை மக்கள் மத்தியில் காமிக்க போகிறார் அப்படின்றார். யார்? அப்போ வியாதியை இயேசு கிறிஸ்து பார்க்குற விதம் எப்படி இருக்குது, நம்ம பார்க்குற விதம் எப்படி இருக்குங்களா, அதில் இருக்குது. இப்போ அதெல்லாம் மெசேஜ் இல்லை, சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதெல்லாம் தியானிக்கணும். சரி, அப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த 4 நாட்கள் இறந்து போன ஒரு டெட் பாடியை இயேசு எழுப்பிட்டார்னா மக்கள் மத்தியில் எப்படி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்கள். லாசருவே வெளியவான்னு சொல்லும்போது அது ஏதோ அங்கே ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, இன்னும் கூட நான் யோசித்தேன். நான் என்ன யோசித்தேன்னா, இவர் இப்போ லாசருவே வெளியவான்றார். நான் நினைக்கிறேன், இந்த மைக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார்லாம் சொல்லலை, நினைக்கிறது யூகம். அது என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கருத்து வேத வார்த்தை கருத்து இல்லை. ஒரு பார்வை, ஒரு ஆசை, எனக்குள்ள உரிமை இல்லை. சத்தியத்தையே சொல்லும்போது நீங்கள் அவர் ஏதோ சொல்கிறாருன்னு கேட்காம போனீங்களா, அது மாதிரி இந்த கருத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக இவர் ஆள் விட்டு அனுப்பி இவர் லாசரஸ் சீரியஸாக இருக்கான்னு மார்த்தாள் மரியாள் சொன்ன உடனே பின்னும் 2 நாள் தங்கினாருன்னு அங்கே. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்போவே அவர் கமெண்ட் பண்ணிட்டார், லாசருவே வெளியே வாங்கிட்டார். சும்மா அப்படி சொல்கிறேன். அப்புறம் ஏதோ இவர் அந்த 2 நாள் தங்கினார்ல, அப்போ ஏதோ சில ப்ராசஸ் நடந்துருக்கும் போல இருக்கு. அது ப்ராசஸ் நடக்காமல் ஒரே செகண்டில் கூட எழுப்புறதுக்கு வல்லமை உள்ளவர் அவர். ஆனால் எனக்கு என்ன தோணுது, ஒரு குருடனை தொட்டு சுகமாக்குறாரு, ஒரு குருடனை போகும்போது சுகமாக்குறாரு, ஒரு குருடனை எச்சில் துப்பி சேறு உண்டாக்கி பூசி கழுவுன்னு சுகம், ஒரே குருடன் தான். பட் இந்த ஹீலிங் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் மெத்தடில் கொடுக்குறார். அதுபோல் உயிரோடு எழுப்புகிற நாயின் ஒரு உதவி மகனை உடனே எழுப்பிட்டார். பாடையை தொட்டவொடனே, அவனை தொடல, பாடையை தொட்டவொடனே ஏன் சோகான்ட்டான். அவர் வல்லமுள்ளவர் தான். அது மாதிரி சில இதில் ப்ராசஸ் மூலமாக கூட செய்வாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ பின்னும் 2 நாள் தங்கினார்னா அங்கேயே அவர் கமெண்ட் பண்ணிட்டார், லாசரேன் உயிராக வான்ட்டாரான். உயிராக வந்துட்டான். நம்ம நினைக்கிற மாதிரி கல்ற அப்படியே டைட்டாக போட்டு நம்ம ஊரில் மூடுற மாதிரி கல்ற இல்லை. அங்கே இருக்கிறது கீழே அண்டர் கிரவுண்ட் இறங்கி போய் குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே அந்த பரியர் பாக்ஸ் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. தெரில, ஏன்னா லாசருவே வெளியேவான்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம நினச்சிட்ருக்கோம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி டூ நாட் ஹாவ் ஜஸ்ட் ஒன் பாடி. நம்ம நினைக்கிறது போல் ஒரே ஒரு உடம்பு, ஒரு பாடி அப்படின்னு நம்ம
பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு பாடி இல்லை, 7 லேயர்ஸ் இருக்குது. அதில் 7 லேயர்ஸ் தான் ஒரு பாடி. இந்த ப்ரானிக் பாடின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இங்கே இப்போ டைம் இல்லை. ப்ரானிக் பாடின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு லேயர். இன்னும் ஒன்று மென்டல் பாடின்னு ஒன்று இருக்குது, அது 2nd லேயர். 3வது எத்ரிக் பாடின்னு இருக்குது, அது 3rd லேயர். அப்புறம் காஸ்மிக் பாடின்னு இருக்குது, இது 4வது லேயர். அதுக்கப்புறம் செல்ஸ் பாடி இருக்குது, இது 5th லேயர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் பாடின்னு இருக்குது, இது 6வது லேயர். அப்புறம் தான் இந்த ஃபிசிக்கல் பாடின்னு இருக்குது. அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பொட்டுன்னு விழுந்து போகிறது இல்லை, இந்த 7 லேயர்லேயும் ப்ராசஸ் ஆகி 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 கடைசியில் இறந்துடுறாங்க. அப்போ கம் அவுட் லாசரவே வான்னா அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு இந்த 7 லேயர்ஸையும் பின்னாடி ஒவ்வொரு லேயராக ஜீவன் பாஞ்சு பாஞ்சு கடைசியில் ஃபுல்லாக பாடி எழுந்திருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அது ஒரு ப்ராசஸ், அது ரொம்ப முக்கியமானது. சரி, அதை ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போது இப்படி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, என்ன சொல்கிறது, லாசருவை எழுப்பிட்டார். பாருங்கள், அது எப்படி எவ்வளோ அதிர்ச்சி, எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். எப்படி இயேசுவால் இப்படி எழுப்ப முடியும், இரட்சகரால் எப்படி எழுப்ப முடியும்? முதல்ல எப்படி எழுப்பினார் லாசருவை? லாசருவே வெளியே வானார், வேறு அவர் ஒன்றுமே செய்யலை. குட்டிக்காரனை போடல, இன்னொருத்தர் கையை பிடிச்சி ஜெபிக்கலை. ஒரு 7 பேர் வாங்கப்பா கை பிடிங்க, ஒரு மணி பிடி ஜெயிப்போம், எல்லாம் தோத்திரம் அதெல்லாம் அந்த மாதிரி மந்திரம்லாம் ஒன்றுமே செய்யலை அவர். ஒன்றுமே இல்லை. Lazarus, come out! Loud voice with authority. Lazarus came. Jesus resurrected Lazarus through word. அல்லது வேறு வகையில் சொன்னால் ஜீசஸ் ஒர்க்ஸ் அபவுட் லாசரஸ் த்ரூ த வேர்ட். லாசருவனிடத்தில் அவர் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்? இறந்து போனவனை உயிரோடு எழுப்புகிறார். தேவகுமாரன் லாசருவனிடத்தில் கிரியை செய்கிறார். எப்படி கிரியை, எதன் மூலம் கிரியை செய்கிறார்? வேர்ட். பாருங்க, இதே ஜான் காஸ்பலில் முதல் அதிகாரத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இல்லை, அப்படி தான் ஆரம்பிக்கிறார். ஆதியாகம மாதிரி ஆரம்பிக்கிறார். ஆதியாகம புக்கை ஆரம்பிக்கும்போது இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் அப்படி தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜான் எழுதும் பொழுது அதே மாதிரி ஆரம்பிக்கிறார். ஆதியிலே எது இருந்துச்சா? வார்த்தை இருந்தது. In the beginning there was word. அங்கே மோசே எழுதும்போது ஆதியிலே தேவன் அப்படின்னார். நமக்கெல்லாம் ஒரே தேவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. யோவான் எழுதுறார் ஆதியிலே வார்த்தை என்றார். இதை படித்த யூதர்களுக்கு தலை சுற்றி இருக்கும். என்னடா வார்த்தைன்னு புதுசாக சொல்கிறான், ஆதியிலே தேவன் தானே, என்ன வார்த்தை? In the beginning there was God. ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனாய் இருந்தது. The word was God. தேவன், அவர் தேவனோடு இருந்தார்.
The Word was with God. There was Word. Word was God. Word with God. அது இந்த டிரான்ஸ்லேஷனில், in the very beginning the living expression was already there. அந்த வார்த்தைக்கு லிவிங் எக்ஸ்பிரஷன், லிவிங் எக்ஸ்பிரஷன். ஏதாச்சும் ஒன்று வெளிப்பட்டுச்சுன்னா மின்னல் தோன்றி மறையுது, அது வந்து லிவிங் இல்லை, உடனே போயிடுது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் வெளிப்பட்டு இன்றைக்கும் அப்படியே நிற்குது, வேர்டு. த வேர்டு ஒன்லி living expression. In the very beginning, the living expression was already there. The living expression was with God. The Word was with God nu sonnamla. The living expression was with God. Yet fully God. இன்னுமே அது முழு தேவனாகவே இருக்கு. So we need to more and more revelations word. So we need to several translation. Yeah. In the very beginning, the living expression was already there, and the living expression was with God, yet fully God. They were together face to face. இது தமிழில் இல்லை. The word was with God என்று இருக்குல்ல, அவர் தேவனோடு இருந்தார். அதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்குன்னா, தேவர், தேவர்னா தே ப்ளூரல், முதல்ல வார்த்தை, அதுக்கப்புறம் தேவன், இப்போ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். வேர்ட் அண்ட் காட், தே வேர் டுகெதர் ஃபேஸ் டு ஃபேஸ். த வேர்ட் வாஸ் வித் காட். தி வேர்ட் அண்ட் காட் பீயிங் ஃபேஸ் டு ஃபேஸ். இங்கே தேவனும் சைடில் அப்படி பிதாவும் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி இப்படி நிற்கல. எப்போ பார்த்தாலும் இயேசுவும் பிதாவும் இப்படி சைடில் நிற்க மாட்டாங்க, ஃபேஸ் டு ஃபேஸாக தான் நிற்பாங்க. அதனால் உன்னையை குறித்து என்னையை குறித்து இயேசு பிதாட்ட சொன்னது தான், ஃபேஸ் டு ஃபேஸ். இதெல்லாம் நம்ம வாழணும். இது இங்கே பிரசங்கம் பண்ணணும், இங்கே கேட்கணும், இங்கே தியானிக்கணும். ஆனால் இது இங்கே கேட்டுட்டு உயிர் விடுற வரைக்கும் ஊரில் போய் வாழணும். திஸ் வேர்ட் nailed in your thoughts, nailed in your thoughts, just like the hands of Jesus was nailed in the cross. The same likewise, these are all the revelation nailed or penetrated into your subconscious mind. They were together face to face in the very beginning. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் முகமுகமாக இருந்தது. And through his creative inspiration, creative inspiration, இந்த வேர்ட் இருக்குல்ல, இது கிரியேட்டிவானது. கிரியேட்டிவ். This living expression made all things. இந்த வார்த்தை, நீ இந்த யூனிவர்ஸை பார்க்குறதில்ல, எல்லாத்தையும் இந்த வார்த்தை தான் படைச்சிச்சு. ஆகவே தான்
ஹிஸ் கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன். இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ண வார்த்தை, அது வந்து அந்த வார்த்தை கிரியேட்டிவான விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நெருக்கமான சர்க்கம்ஸ்டான்சஸ், சேலஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ், கிரியேட்டிவ். For nothing has existence apart from him. உலகத்தில் ஏதாச்சும் ஒரு பொருள் இந்த வார்த்தை படைக்கலைங்க, இது மட்டும் படைக்கலைங்கன்னு சொல்கிறதுக்கு நீ விரல் நீட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. For nothing has existence apart from him. அவர் உண்டாக்காத எந்த பொருளும் இந்த யூனிவர்ஸில் கிடையாது. பார், வேர்டு எப்படி வேர்டு. இதை மறந்துடாதீங்க. த்ரூ ஹிஸ் கிரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷன் இல்லாததை கிரியேட் பண்ணும். சரி, 4, லைஃப் கேம் இன்டு பீயிங் பிகாஸ் ஆஃப் ஹிம். இது வரைக்கும் வேர்டுன்னு யோவான் எழுதிட்டே வருவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினது ஒன்றும் அவரால் உண்டாகாமல் இல்லை. இன்னும் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்து திடீர்னு அந்த வார்த்தைக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாரு பாருங்க. அதே வார்த்தை, சேம் வேர்டு, பட் ஹீஸ் நேம்டு அனதர் டைட்டில் ஆல்சோ. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தி லைட் தட் டார்க்னஸ், த லைட் தட் பீயிங் த்ரூ க்ளூம், this living expression is the light. இந்த வார்த்தை தான், ஆனால் அது லைட்டாகவும் இருக்குது, அது வந்து வெளிச்சமாகவும் இருக்குது. யாருக்கு வெளிச்சமாக இருக்குது? ஃபார் ஆல் ஹியூமனிட்டி, மனுக்குலம் முழுவதுக்கும் இந்த வார்த்தை வார்த்தையாகவும் இருக்கிறது, வெளிச்சமாகவும் இருக்கிறது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். வெளிச்சங்கிறது சாதாரணமாக, இப்போ நான் சொல்கிறேன், நான் சாதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக கேட்குறீங்க. ஏன்னா நம்ம வெளிச்சத்தை குறித்து அவ்வளோ நமக்கு மகிமை தெரியல. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கம்ப்ளீட்டாக பவர் கட், என்ன நடக்கும்? அந்த வெளிச்சத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கும்? இல்லைன்னா லேக்ஸ் கணக்கு லாஸ் ஆகிரும். என்ன பண்ணுவீங்க? லைட்டுங்கிறது நான் சொன்ன இந்த லைட்டு மட்டும் இல்லை, வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்வதும் வெளிச்சம். Your perception, your right perception is also light. His life is light for all humanity. This living expression is the light that bursts through gloom. இது எப்படி வருது பாரு. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அது எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளுக்கும், எல்லா ஹியூமனிட்டிக்கும் இது இதுவாக இருந்தது, லைட்டாக இருந்துச்சு. இந்த லைட் எங்கே ஷைன் பண்ணுது? இந்த மிட்ஸ் ஆஃப் த க்ளூம். இருள்னா நேற்று ராத்திரி நீங்களும் நானும் பார்த்த இருள் இல்லை. இது வந்து இருளுங்கிறது நீங்களாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். யூனிவர்ஸில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, நிறைய கேலக்ஸி இருக்குது. அதில் ஒரு ஸ்டார் மட்டும் வச்சுங்க, ஒரே ஒரு ஸ்டார் இங்கேருந்து பார்க்குறது தம்ம தோண்டாக இருக்குது. அது சூரியனை விட பல மடங்கு ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, எல்லாமே அதில் ஒரு ஸ்டார் என்ன பண்ணுன்னா வீங்கி 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 வீங்கி
அப்படி புஷ்ஷுன்னு வீங்கிட்டு வரும், டார்னு எக்ஸ்ப்ளோட் வெடிச்சிடும். அப்போ அந்த ஸ்டார் ஆக்கிரமித்த ஸ்பேஸில் ஆக்கிரமித்த அந்த இடத்துல நம்ம நினைக்கிறோம் மண்ணில் ஒரு பள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அது பள்ளமாக உன்னால் ஒத்துக்க முடியுது. ஒரு குளத்தில் தண்ணி வற்றி போச்சுன்னா தண்ணி இந்த குளத்தில் வற்றி போச்சுன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா அது திடப்பொருள். ஆனால் ஆகாயத்தில் ஒரு நட்சத்திரம் இருந்த ஸ்பேஸில் நட்சத்திரம் இல்லைன்னா அந்த ஆகாயம் தானே அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ஆகாயத்துலேயும் குழி விழும். அது மாதிரி அப்போது ஒரு ஸ்டார் என்ன பண்ணுதுன்னா அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆன உடனே அந்த இடம் இருக்குல்ல, அந்த ஸ்டார் இருந்த இடம் பூரா அது அப்படியே கருப்பாக பிளாக் ஆயிரும். உலகத்தில் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் ஒரு செகண்டுக்கு 1,85,000 சம்திங் மைல் வேகம் ட்ராவல் பண்ணுறது ஒளி. இதை எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஒளி பிளாக் ஹோல்கிட்ட போணுச்சுன்னா பிளாக் ஹோல் என்ன பண்ணும், ஒளியை விழுங்கிரும், வெளியே விடாது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது அந்த பிளாக் ஹோல். இப்போ நம்ம கூட பாருங்களேன், நம்ம மனசில் நிறைய பிளாக் ஹோல்லாம் இருக்குது. எவ்வளோ ரெவலேஷன் சொன்னாலும் எவ்வளோ வெளிச்சம் சொன்னாலும் ஒன்று ரிஜெக்ட் பண்ணும், இல்லாட்டினா அது வெளியே விடாது. அது ரொம்ப மோசமானது. இது என்றைக்கு இதிலேருந்து விடுதலை பெறணும், விடுதலை பெற்றால் நல்லாயிருக்கும். சரி, அது இருக்கட்டும். அப்போது அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுதுன்னா அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும், தனக்குள்ளே இழுத்துக்கும். அந்த பிளாக் ஹோலில் இந்த வேர்ட் ஆஃப் லைட்டு போணுச்சுன்னா that darkness cannot comprehend this living expression. இருளானது ஒளியானது இருளின் நடுவில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நான் ஏன் இவ்வளோ தூரம் இதை வர்ணிக்கிறேங்கிறது விஷயம் இருக்குது. லாசரில் தானே ஆரம்பித்தோம், போகிறோம். அப்போது அது இன் த பிகினிங் தேர் வாஸ் வேர்ட், வேர்ட் வாஸ் வித் காட், த வேர்ட் வாஸ் காட், ஹீ கிரியேட்டட் everything, none of the things except him. He is just like not only word, he is a living expression to the all mankind. The gloomy, the darkness should not comprehend this light. Right? Word light. சொல்லுங்களா, word light. இந்த வார்த்தைக்கு இவ்வளோ பவர் இருக்கு. லாசரு பிரேதத்துக்கு முன்னாடி ஆதியில் இருந்த இந்த வார்த்தை போய் நிற்குது. விளங்குதா விளங்கலையா? யோவான் 1:14 பாருங்கள், யோவான் 1:14. So the living expression அல்லது the word became a man. The word manifested in flesh. அந்த வார்த்தை தமிழில் அந்த வார்த்தை மாம்சமாகி, the word became flesh. கண்ணுக்கு தெரியாத வார்த்தை, அதுதான் யாராம்? கிரைஸ்ட். அப்போ இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர்னு யோவான் சொன்னார். அது கிரியேட்டிவ் திங்ஸ் உண்டாகும். அது எந்த இப்போ வர மரண இருளதை என்ன பண்ண பிடிச்சிக்காது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆதியில் இருந்த ஒரு வார்த்தை இப்போ மனுஷனாக சாதாரணமாக நிற்குது. பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல, சாதாரண நிற்குது. இது 4 நாள் உள்ள பணத்தை எழுப்புமா எழுப்பாதா? நான் என்ன நினைக்கிறேன், வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவர் எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்த ஒரு மண்ணாங்கட்டியும் யூஸ் ஆகலை.
ஒருக்கும் பிரயோஜனப்படல. நான் உங்களை என்ன சொல்கிறேன், என்ன அந்த வார்த்தை தானே அறிக்கை பண்ணோம், இந்த வார்த்தை தானே பண்ணோம். சரி, நான் கேட்குறேன் சேகர் சட்டை, என்னடா வார்த்தைனா என்ன? வார்த்தைனா என்ன தாங்க வார்த்தை? இந்த என்னை பலப்படுத்த வார்த்தை, அது பிலிப்பியரில் வருதுங்க, சிங்கக்குட்டிகள் சங்கீதத்தில் வருதுங்க. அப்போ இது வரைக்கும் சொன்னல, ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அது பெரிய பெரிய பவர்ஃபுல்லான காரியம்லாம் செஞ்சு, அதுதான் இப்போ மாம்சமாகி யாராக வந்திருக்கு, இயேசு வந்திருக்கு. இந்த ரெவலேஷன் இருக்குல்ல, இந்த ரெவலேஷனோடு அந்த வார்த்தையை நான் பேசியிருக்கேனா? வேலைக்கு ஆகாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுடையதுன்னா அது என்ன? அது வேர்டு தான். இயேசு சுவாமி சொன்னார், நான் சொன்ன வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்குன்னாரு. ரைட்? அந்த ஆவியும் ஜீவனும் நான் இவ்வளோ தூரம் இன்டர்பிரேட் பண்ணது. நீ நினைக்கிறது போல் ஒயிட் பேப்பரில் பிளாக்கில் பிரிண்ட் பண்ண வார்த்தைன்னு நினைக்கிற, அவன் அப்படி தான். ஆனால் when you realized the revelation of God or word, what is the word? அந்த வார்த்தை என்றால் என்னங்கிற கம்ப்ளீட் ரெவலேஷனை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு நீ பைபிள் இருக்கிற வார்த்தையை ஹேண்டில் பண்ணினா, இது என்னென்ன க்ரியேட்டிவ் இன்ஸ்பிரேஷனை கொடுக்குமோ, இது என்னென்ன க்ளூமி அட்மாஸ்பியரில் இருந்தாலும் காம்ப்ரிஹெண்ட் ஆகாமல் burst out ஆகி வெளியே வருமோ, these are all the divine ability. You can see the words which you believe it. Even death, ஆக நான் என்ன சொல்கிறேன், இயேசு அந்த கல்லறையில் நின்று லாசருவே வெளியே வந்துட்டான். ஆனால் இவர் இவர் முதல்ல யாராக இருந்தாராம்? வார்த்தையாக இருந்தாராம். இவர் யார் இடத்துல இருந்தாராம்? தேவனிடத்தில் இருந்தாராம். யாராகவே இருந்தாராம்? தேவனாகவே இருந்தாராம். இவர் தான் யூனிவர்ஸ் எல்லாம் படைச்சாராம். இவர் படைக்காத ஒரு பொருள் இல்லையா. இவருக்குள்ள அந்த எபிலிட்டி ஜீவன் லைஃபாம். அவருக்குள்ள லைஃப் இருந்திருக்கு, ஜீவன் இருந்திருக்கு. இந்த ஜீவன் வார்த்தை ஒளி, ஒளி என்றால் ஜீவன், ஜீவன் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் ஒளி, ஒளி என்றால் ஜீவன், ஜீவன் என்றால் ஒளி, ஒளி என்றால் வார்த்தை. ஒன்றையும் விட்டு ஒன்று பிரிக்க முடியாது. அப்போ அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவருக்குள் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் எனக்கு ஒளியாக இருக்குது, எந்த இருளும். அப்போ இதுவே என்ன பண்ணுச்சுன்னா, மனுஷனாக நின்று லாசருவே வான வருமா வராதா? நீங்கள் 4 நாள் செத்துப்போன லாசருவை இந்த வார்த்தை மாம்சமாகி நின்று இயேசு எழுப்பிட்டாருன்னு யோசிக்கிறீங்க. இந்த இயேசுவுக்கு இன்னொரு அதான் நான் நினைக்கிறேன், அவர் காஸ்பலில் அதிக நாள் செத்துப்போனவங்கள எழுப்புனது இதுதான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதே இயேசு ஆதியில் வார்த்தையாக இருந்தார்ல, வார்த்தையாக இருக்கும்போது எத்தனையோ 4 நாள் இல்லை, 40 வருஷம், 4 வருஷம் இல்லை 40 வருஷம் அல்லது 1000 வருஷமாக செத்து பணத்தை எழுப்பியிருக்கார். இந்த வார்த்தை தெரியுமா? இந்த மூடோடு கேட்கக்கூடாது. அவ்வளவு, அதுவும் என்ன, ஒரு ஆளும் இல்லை, ஒரு சேனை, ஒரு எழும்பி நின்று அது சேனையாகவே, ஒரு ஆர்மியாகவே நிற்குதான். எவ்வளவோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள அத்தனை பேரையும் எழுப்பி நிற்க வச்சு இதே இயேசு. அப்போ பல ஆயிரக்கணக்கு முன்பதாக பல ஆயிரங்கள் செத்துப்போன அவங்கள இதே இயேசு என்ற வராமல் வார்த்தையாக இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தையாக இருக்கிற வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசி யூட்டிலைஸ் பண்ணி இவன் எழுப்பல, அந்த வார்த்தை எழுப்ப வச்சுச்சு. நீங்கள் எசேக்கியேல் 37, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37. The hand of the Lord came upon me and brought me out in the spirit of the Lord
set me down in the midst of the valley. It was full of bones. Ezekiel, the prophet, the man of God, Ezekiel, அவனுக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. அது என்னன்னா, the hand of the Lord came upon me. இப்படிலாம் அனுபவம் இருக்குங்க, இப்படிலாம் அனுபவம் இருக்கு. The hand of the Lord came upon me. என் மீது கர்த்தருடைய கரம் வந்தது, இறங்கியது. வரும் இறங்கி என்ன பண்ணிச்சான்? brought me out in the spirit. மனுஷனாக இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை அவர் தேவ கரம் இறங்கி முதல்ல அவனை என்ன பண்ணிச்சான்? ஆவிக்குள்ளே வச்சுச்சான். அவனை மாம்சமான எசேக்கியேலை God put in his spirit. அல்லது இப்படி புரிஞ்சுக்க, நீ நானும் ஃபுல்லாக ஒரு ஒர்ஷிப்பில் கம்ப்ளீட் ஆவியில் நிரம்புறோம்ல. அப்போ உன்னுடைய ஃபிசிக்கல் பாடி கம்ப்ளீட்டாக எதுக்குள்ளே இருக்குது? ஆவிக்குள்ளே இருக்குது. ஸோ த சேம் லைக் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த காட் கேம் அப்பான் மீ அண்ட் brought அவுட் இன் த ஸ்பிரிட். என்னை ஆவிக்குள் அவர் கொண்டு வந்து வைத்தார். வச்சுட்டு என்ன பண்ணாராம்? செட் மீ டவுன் இன் த மிட்ஸ் ஆஃப் த வேலி. அப்படியே என்னை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கினுடைய மிட்ஸ் நடுவில் போய் நான் சுற்றி பார்க்குறேன். ஒரே மேலே தான் வெளிச்சமாக இருக்குது, மேலே தான் பிளைன் இருக்கேன். ஏதோ என்னை உள்ள பள்ளத்தில் போட்டார். ஒரு பெரிய ஒரு வேலியில் நான் நிற்கிறேன். பட் அந்த வேலின்னா பெரிய வேலி. அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸு, அதை விட ஒரு 4 ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ் அந்த பள்ளத்தாக்கு இருக்குது, கிரவுண்டு இருக்குது. மேலே அதில் ஏறி தான் மேலே ஒரிஜினல் மேலே போகும். ஸோ காட் செட் மீ டவுன் இன் த மிட்ஸ் ஆஃப் த வேலி. நான் இப்போயே ஒன்று சொல்கிறேன், திஸ் ஆர் ஆல் த எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஹோலி ஹோஸ்ட். ஸ்டில் நவ் ஆல்சோ யூ அண்ட் மீ. இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா டெஃபினட்டாக த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட் கம்ஸ் அப்பான் அஸ் அண்ட் brought us put in the spirit of God, and he set somewhere places. அதெல்லாம் எல்லாமே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல, புதுசாக இருக்குது, மந்திரம் மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆகவே தான் நமக்கு லைஃப் போர் அடிச்சு போகுது. இது நீ இப்படி நினைக்கலாம், ஆனால் இந்த மாதிரிலாம் கர்த்தர் எங்களெலாம் கொண்டு போய் ஆவிக்குரிய காரியங்களை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. உன் குடும்ப காரியத்தை காமிப்பார். உன் குடும்ப காரியத்தையே ஃபாரினில் உங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தன் இருக்கிறான், என்ன அல்லது ஒரு பொண்ணு இருக்கா, என்னன்னே தெரில. தேவ சுத்தமானா கரெக்டாக இருந்துச்சுன்னா தேவனுடைய கரம் உன் மேலே இறங்கும், உன்னை ஆவிக்குள்ளாகும், கொண்டு போய் அங்கே விட்டுரும். நீ அங்கேருந்து அவன் ரூமில் இருந்து பார்க்கலாம், முடிஞ்சால் அவனோட கான்வர்சேஷனில் இருக்கலாம், நிஜமாகவே இருக்கலாம். அப்படின்னா இது பொய்ன்னு அர்த்தம். ஸோ எசேக்கியேல் என்ன சொல்கிறாருன்னா, the hands of the Lord came upon me, brought me out in the spirit of the Lord, set me down in the midst of the valley, and it was full of bones. நான் சுற்றி பார்க்குறேன், எல்லாம் அந்த வேலியோட சர்ஃபேஸ் முழுக்க கம்ப்ளீட்டாக போன்ஸ்னால் என்ன, ஒரு சுடுகாடு. அது என்ன, அந்த பள்ளத்தாக்கில் ஒருவேளை ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கலாம், ஒரு ட்ரைபிள், அல்லது அந்த காலத்துலலாம் இந்த ட்ரைபிள்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு கிராம ட்ரைபிள் இன்னொரு கிராம ட்ரைபிளுக்கு சண்டை நடக்கும். அது போல் ஒரு பள்ளத்தாக்காக இருக்கனால ஏதோ ஒரு பள்ளத்தாக்கில் சேஃப்டியாக ஒரு ட்ரைபிள், ஒரு பழங்குடி மக்கள் ரேஸாக வாழ்ந்துருக்கலாம். அப்போ இவங்க ரொம்ப சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கலாம், இன்னொருத்த இவங்களை டாமினேட் பண்ணியிருக்கலாம். அங்கே 2 பேத்துக்கு சண்டை நடந்திருக்கும், நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டு அங்கங்கே செத்து டெட் பாடிலாம் அழுகி கிடக்கும். அதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக எலும்புகளாக கிடக்கு. அதன் நடுவில் கர்த்தர் நிற்க வைக்கிறார். Then he caused me to pass by them all around. எசேக்கியேல் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த அந்த ப்ளீச்டு போன் சர்ஃபேஸ், அந்த செதறி கிடக்கிற அந்த அந்த எலும்பு கூடுதல் சுற்றி அப்படியே கையை பிடிச்சி நடக்க வைக்கிறார். முதல்ல ரவுண்ட் அடின்றார். நீ ஒரு ரவுண்டு போவோம், நீங்களாம் மேலே உங்கள் வீட்டை விட்டு மேலே ஒரு ரவுண்டு போகணும் வெளியில்.
நம்ம பிரச்சனையே நமக்கு பெருசாக இருக்குது, நம்ம வீட்டு பிரச்சனையே நமக்கு பெருசாக இருக்குது. கொஞ்சம் வெளியில் போய் சுற்றி எல்லாம் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உனக்கு ஷூலன்ற நீ வெளியில் வைப்பார். சில பேருக்கு ஷூ போடுறதுக்கு காலே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. He caused me to pass by them all around. Behold, there were very many in open valley. நான் அப்படி சுற்றி நடக்கும்போது they were very many. அதை என்ன, அந்த எலும்புகளுக்கு கணக்கு இல்லை, அப்படி multitude, number of bones. Indeed, they were very dry bone. அந்த போனில் போய் லேஸ் அந்த பெருவரலை வச்சு அப்படின்னா பட்டாக்குன்னு சத்தம் வந்து உள்ளே போயிடும் விரல். எல்லா எலும்பும் அப்படி போகாது, பச்சை எலும்புலாம் அப்படி போகாது. அப்போனா என்ன, எவ்வளவோ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன, அதாவது ஒரு கம்ப்ளீட் ஸ்கெல்டன் இல்லை, 5000 பேரோ 10,000 பேரோ செத்து போயிட்டாங்கல்ல, கலந்து கிடக்குது. இந்த மண்டவோடு எங்கேயோ வேறு ஒரு தொட எலும்போடு கிடக்குது, மிக்சட். போய் தொட்டு பார்த்தா அப்படி நொறுங்கிடுது. வெரி ட்ரை போன். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரை போன். ஈரமே இல்லை, இனிமேல் சான்ஸே இல்லை, ஈரமான எலும்பு கூட இல்லை, ட்ரை போன். கவனி, 3வது வார்த்தை பாரு. நல்ல கவனி. ஹீன யாரு? தேவன். He said to me. தேவன் என்னிடத்தில் said. என்ன சொன்ன? saidனா என்ன? சொன்னார். சொன்னது என்ன? வேர்டு. சொல்கிறது என்ன? அது வார்த்தை. அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆதி, in the beginning there was word. Jesus Christ is the word. The word became flesh. தேவகுமாரன் லாசருவை எழுப்பினது Jesus does the great miracle. How Jesus does? Through his word. God cannot works in you without his word. Word. ஊழியக்காரன் தசமபாகம் காணிக்க வாங்கிறதுக்காக மட்டுமே இது எடுக்கிறோம்ல. வேர்டு. வீட்டில் அப்படியே செல்ஃபில் தூக்கி வச்சிருக்கில்ல, வேர்டு. லிவிங் எக்ஸ்பிரஷன். அவர் சொல்றார், he said to me, son of man. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். son of God இல்லை, son of man. son of man refers to you and me. Ezekiel was not God. He is an ordinary person just like you and I. son of man. தேவன் ஒரு பெரிய மிரக்கில், ஒரு பெரிய சக்கர சூத்திர ஆள்கிட்ட கொடுக்கறதில்ல, செயின்ட்டு கொடுக்கறதில்ல, சன் ஆஃப் மேன். எனக்கு என்னமோ சன் ஆஃப் மேன் சொல்லும்போது என் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கும் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும். சன் ஆஃப் மேன். கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? இந்த போன்லாம் உயிரடையுமா? ஐயோ. ஸோ they were many, not only they were many, they are absolutely very dry bone also. Can these bones live? இது உயிரடையுமான்னு கேட்குறார். ஓ லார்ட் காட், யூ நோ, யூ ஒன்லி நோ. அவன் நழுவனான் பார், அப்படியே உங்களுக்கு தான் ஏன் தெரியும் அப்படின்ட்டான். கரெக்டு தான். விடுறாரா பார் தேவன்.
ஆனால் நீ நானும் விட்டுறோம். நம்ம லைஃப்லலாம் நீ கூர்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தான் பார்த்துட்ருக்கோம். பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு. ஒன்று இப்படி நினச்சிக்காது, அவர் பிரச்சனையே கொடுக்குறோன்னு இல்லை, அப்படி இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், தலைகளாக சொல்கிறோம், பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் எங்கே போயிட்டாருன்றோம். அவர் எங்கேயும் போகல. பிரச்சனை இல்லாத போது அவங்ககிட்ட தான் இருக்கிறாரு. பிரச்சனை இருக்கும்போது தெளிவாகவே அவங்ககிட்ட இருக்கார். பிரச்சனை இல்லாத போது கூட அவர் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பிரச்சனை வந்துச்சுன்னா தெளிவாக பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். அவரை தொடலாம், கேட்கலாம், பார்க்கலாம், கிஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஹல்லேலூயா. So you have to experience, no? என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாம், நீங்களும் நான்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு தூங்குறோமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? பாருங்கள். 4 again he said to me. 4 prophesy to these bones. ஆரம்பிக்கிறார் பாரு. prophesy to these, son of man, begin to prophesy into this bone. prophesy, தீர்க்க தரிசனம் சொல். தீர்க்க தரிசனம் என்றால் வார்த்தையை சொல்லணும் அர்த்தம். தேவனுடைய வார்த்தை வேர்டு. You have to spell the God's word. You have to spell not your circumstances, negative circumstances. You are not spell in your negative environment. The things are impossible. Son of man, you prophesy. அதை பார்த்து என்ன பண்ணு, தீர்க்க தரிசன உரை. தீர்க்க தரிசன உரைனால என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் வேர்டு சொல்லணும்னு அர்த்தம். Again he said to me, prophesy to these bones. யாருக்கு ப்ராஃபஸி சொல்கிறேன்? மனுஷனுக்கு இல்லை, போன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது சொல்லும்போது நம்ம எல்லாம் இந்த சர்ச்சில் இன்றைக்கி அவர் ப்ராஃபஸி சொன்னாருங்க. யாருக்கு? மக்களுக்கு. ஒரு தடவை ஜீசஸ் walk along the side, the Bethania, near to Bethania, there was a fig tree, absolutely fad out, கம்ப்ளீட்டாக போய் அது க்ரீன் பச்சை பச்சையாக இருக்குது, ஃப்ரூட் இல்லை. போய் ஜீசஸ் ஸ்போக் டு த fig tree. நீ இன்றையிலிருந்து உன்கிட்ட பழம் வேண்டாம், யாரும் உன்கிட்ட பழம் சாப்பிடாம நீ இருன்றார். அவன் 12 பேர் போனவன் என்னடா மாஸ்டர் கண்ணு திரும்பி பார்க்குறான், மரத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். ஜீசஸ் ஸ்போக் into tree. லூஸாக அவர் தூங்கிட்டு இருக்காரு. மிட்ஸ் ஆஃப் த டெம்பஸ்ட் ஏந்திருக்கிறாரு. ஒரே புயலாக இருக்குது. காற்றையும் கடலையும் பார்த்து நீ இறையாதேன்றார். ரைட்? காற்றுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, மரத்துக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, உன் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற க்ரீன்ஸுக்கு தாவரங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஸ்டார்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, மூணுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஆண்ட்டுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஒருவேளை அந்த லாங்குவேஜ் தெரியலன்னா ஒரே ஒரு லாங்குவேஜ் அவங்கள்ட்ட இருக்குது, அன்னோன் லாங்குவேஜ். பிகின் டு அன்னோன் லாங்குவேஜ், அந்நிய பாஷை பேசு, அந்த பாஷை இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ போட்டிருக்க பற்றியா டிங் டிங் டிங், வீட்டில் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம்ல, இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். திஸ் இஸ் த ரிச் கமாடிட்டி. திஸ் இஸ் தி ரிச் கமாடிட்டி தேன் எனிதிங் எல்ஸ். அது தொலையலாம், அது தொலைஞ்சா இது கையில் வச்சிருந்தா அது பல ஆயிரம் மடங்கு வாங்கலாம், பல ஆயிரம் மடங்கு. ஈவன் இட்ஸ் கோல்டு, சில்வர் ஆல்சோ. So again he said to me, prophesy to these bones and say to them, O dry bones, hear the word of the Lord. எசேக்கியேல் அந்த போன்ஸை பார்த்து ப்ராஃபஸி சொல்லுவேன். கேட்குறான், என்ன சொல்லணும் ஆண்டவர், என்ன சொல்லணும்னா, ஓ ட்ரை போன்ஸ் ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள்னு சொல்லுன்றார். 5 Thus says the Lord to these bones, surely I will cause breath to enter into you. நீ இப்படி ப்ராஃபஸி சொல்லும்போது தேவனாகிய நான் என்ன பண்ணுவேன், அதுங்களுக்குள்ள
ஜீவனை நான் அனுப்புவேன், அதுக்குள்ளே நான் அல்லது ஆவியை அனுப்புவேன் அல்லது உயிரை அனுப்புவேன். ரைட்? ஐ வில் காஸ் breath to enter into you and you shall live. சொல்கிறேன் எசேக்கியேல், இந்த பார், கர்த்தர் உன்னை பார்த்து ப்ராஃபஸி சொல்ல சொன்னார். முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை உலர்ந்த எலும்புகளை கேளுங்கள். அப்படி உலர்ந்த எலும்புகளாகி நீங்கள் நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தை அதான் அழுத்தி பேசுகிறேன், வேர்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டால் God caused into send breath into you, then you shall live. இந்த வார்த்தையை நீ கவனமாக கேட்க கேட்க தேவன் என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஆவியை இந்த எலும்பாகிய உனக்குள் அனுப்புவார். அனுப்பிட்டாருன்னா யூ ஷல் லிவ். ட்ரை போன்ஸை பார்த்து யூ ஷல் லிவ். நான் என்ன சொல்கிறேன், பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை பார்த்து ப்ராஃபஸை பண்ணு, கர்த்தருடைய வேர்டை சொல்லு, இட் வில் லிவ். ஐ வில் புட் ஸ்னீவ்ஸ் ஆன் யூ. சொல்கிறார் எசேக்கியேல்ட்ட, நீ இப்படி சொல்லு, நீ சொல்ல 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 அதுக்குள்ளே நான் ஆவி அனுப்புகிறேன், மணி என்ன ஆவி அனுப்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஐ வில் புட் ஸ்னீவ்ஸ், ஆவியை அனுப்புவேன். அதை அனுப்புறதுக்கு அடையாளமாக ஃபர்ஸ்ட் நான் என்ன அனுப்ப போகிறேன்னா, அந்த ட்ரை போன் மேலே என்ன இல்லை, நரம்புகள்லாம் இல்லை. ஸ்னீவ்ஸ் ஐ வில் சென்ட் த, நல்ல கவனி, எப்போ அந்த நரம்பு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நரம்புலாம் அழுகி போச்சு இல்லை, த சேம் ஸ்னீவ்ஸ் ஐ வில் சென்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I will put sleeves on you and bring flesh upon you. நரம்புகள் இந்த எலும்பு மீது படரும். அதுக்கப்புறம் ஃப்ளஷ், அந்த எலும்பை ஒட்டி என்ன மாம்சம் இருந்துச்சோ, ஃப்ளஷ் இருந்துச்சோ, ஐ வில் சென்ட் இட் தட் ஆல்சோ. அதையும் நான் என்ன பண்ணுறேன், அனுப்புவேன். எல்லாம் முடிச்சுட்டு கவர் யூ வித் ஸ்கின். கடைசியில் கம்ப்ளீட்டாக அந்த அப்படியே இருக்கிற ஃப்ளஷில் நீ மாநிறமா, நீ என்ன காம்ப்ளெக்ஸ், ரெட்டா பேலா, ஐ கவர் வித் ஸ்கின். நான் அதை என்ன பண்ண, தோலால் மூடுவேன். நல்ல கவனி. தென் யூ ஷல் நோ தட், அந்த வார்த்தை தட் ஐ ஆம் தி லார்ட், ஐ ஆம் த ரிசரக்ஷன். யாரோ சொன்னது ஞாபகம் இருக்கா? அவர் இப்போ எங்கே இருக்கார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கார். ஐ ஆம் தி காட். ஹல்லேலூயா. சரி, 7 பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 37:1-6 வரைக்கும் God spoke to man of God எசேக்கியேல். எசேக்கியேல்கிட்ட என்ன சொல்கிறாரு, இப்படிலாம் நீ செய், இந்த ட்ரை போன் வேலியை கம்ப்ளீட்டாக நீ என்ன பண்ணு, பாஸ் பண்ணு, ஒரு ரவுண்டு போயிட்டு வா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், அந்த ட்ரை போன்ஸை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு நீ என்ன பண்ணு, ஆரம்பி. அப்படி நீ சொல்லும்போது என்ன ஆகும்னா, நான் முதல்ல என்ன பண்ணுறேன், ஐ வில் சென்ட் இட் த ஸ்னீவ்ஸ், தென் ஐ சென்ட் த ஃப்ளஷ், த லாஸ்ட் ஃபார்ம் என்ன, கவர் வித் ஸ்கின், தென் இட் ஷல் லிவ். இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இதெல்லாம் நீ இப்படி செய்யுன்னு 1-6 God gave instruction to the man of God called எசேக்கியேல். இது இப்போ அந்த அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவன் என்ன பண்ண போகிறான், அப்ளை பண்ண போகிறான். அது எங்கே, 7 பாருங்கள். ஸோ ஐ ப்ராப்போஸை, பார்த்தீங்களா? ஸோ அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? 7. So I prophesied as I was commanded.
ப்ராஃபஸைன்னு வந்தாலே இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தோம், பெத்தானியாவில் என்ன பார்த்தோம், ஜீசஸ் லவ்ட் வித் என்ன வாஸ்தவம். அந்த லாசரஸ் டூம்புக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, லாசரஸ், ஜீசஸ் லவ்ட் வித் அத்தாரிட்டி. டூனா சொன்னீங்களா, நீங்கள் சொன்னீங்களா? வெரி குட், வெல்கம். அத்தாரிட்டி. இங்கே என்ன சொல்கிறான், நவ் ஸோ ஐ ப்ராஃபஸைட் ஐ வாஸ் கமாண்டட். இந்த பார், உனக்கு எனக்கும் ஒரு 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 சுச்சுவேஷன் மேலே இதை வந்து இருக்கட்டும், இது வந்து தலைகளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உனக்கு எப்போ தெரியுமா வரும், உனக்கு எப்போ தெரியுமா வரும், ஒரு அத்தாரிட்டி உனக்கு அது மேலே இருக்குது அப்படிங்கிற ஒரு ரெவலேஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வரும். அந்த கமாண்ட் பண்ணுறது வரும். எப்போ அந்த கமாண்ட் பண்ணுறது வரும், இந்த சுச்சுவேஷனில் இந்த வேர்டை அவர் தான் கொடுத்தார்னு வேர்டு மேலே பிலீவ் இருந்தால் உனக்கு இருக்கும். ரைட்? வேர்டு. நீ பெரிய ஆள் இல்லை, நானும் நீ பெரிய தீர்க்கதரிசி இல்லை, அதில் புரிஞ்சுக்கணும். நம்ம சன் ஆஃப் மேன், நம்ம சாதாரண எசேக்கியேல் தான். இதெல்லாம் உயிரடைமான்னா யூ ஒன்லி நோ லார்டுன்றுவோம், நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆர்டினரி ஃபெல்லோ. அது ரொம்ப பேலன்ஸாக இருங்க. பட் பிசைட்ஸ் ஸ்டாண்ட் காட், God gave His word to you. God Himself authoritative person. He Himself authority person. So we only realize that authority. ஆகவே தான் you can't do anything without me. You can't do anything without me. You are a branches, I am a vine, true vine. You have to connect it with me. Without me you can't do nothing. ஏழு பாருங்க. So I prophesied as I was commanded, and as I prophesied there was a noise. நான் அவர் சொன்ன மாதிரியே ப்ராஃபஸை பண்ணேன், எலும்பை பார்த்து ப்ராஃபஸை பண்ணேன். ப்ராஃபஸை பண்ணும்போது மட்டன்னு ஒரு சத்தம் அந்த வேலி முழுக்க எக்கோ ஆகுது. ஏன்னா அந்த எலும்புகள் எங்கெங்கோ இருந்து ஓடி வந்து அந்தந்த ஒரிஜினல் ஸ்கெல்டனோடு போய் சேரும்போது என்ன சத்தம் இருக்கும். ஹல்லேலூயா, பா 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 பா, ஹல்லேலூயா. You have hear his voice. உன் பிரச்சனை தவிடுபடியான பிரச்சனை நீ ப்ராஃபஸி சொல்ல சொல்ல ஒரு சத்தம் வரணும். அது என்ன சத்தம்னா அழிஞ்சு போகிற சத்தம் இல்லை, அந்த திங்ஸ் எல்லாம் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகிற சத்தத்தை உன் காது கேட்கணும். ஹல்லேலூயா. Because the word. பெந்தகோஸ்து திருச்சபை அப்படிப்பட்ட அத்தாரிட்டி வேர்டை வச்சுருக்குது. சும்மா உக்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. So I prophesied as I was commanded, as I prophesied there. எத்தனை தடவை ப்ராஃபஸைட் நேற்று எண்ணி பார்த்தேன், 7 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். I prophesied there was a noise and suddenly a rattling. Rattlingனாலும் நாய்ஸ் தான், சத்தம் தான். Suddenly a rattling. அவன் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவரே சொல்ல கேளுங்கள். டமடமனு பயந்துருப்பான், அவன் இருப்பான். பயப்படணும். அப்போ தான் நான் மனுஷன் தான், அவர் தேவன் தான் தெரியும். இல்லைன்னு மண்டை கொழுப்பு ஏறிடும், அதே போல் உண்டான ஆயிரும்.
Suddenly a rattling and the bones came together, bone to bone. ஏன் அந்த சத்தம் வருந்தான்? The bone together, bone to bone. இவன் ப்ராஃபஸி சொன்னால் எங்கெங்கேயோ இருக்கிற ஒரு 10 இங்கே ஒரு மண்டை ஓடு இருக்குது. இவருடைய அடுத்த அந்த ரிப்ஸ் எலும்பு வந்து என்னமோ நாய் நரி தூக்கி போட்டு 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் கிடக்குது. வேறொரு எலும்போடு கூட்டிகிட்டு கிடக்குது. இவன் ப்ராஃபஸி சொன்னவொன்னே பட்டார அந்த எலும்பு தெரிச்சு டங்குன்னு இங்கே இது மாதிரி அவ்வளவு ஆயிரக்கணக்கான செத்துப்பான எலும்புகள்லாம் ரெஸ்டோர் ஆச்சுன்னா எவ்வளோ சவுண்டு கேட்கும்? இந்த எலும்புகள் உயிரடைதா பாரு காலங்காத்தால. சரி. சடன்லி rattling, the bones came together, bone to bone. எட்டு பாருங்க. Indeed, as I looked. எனக்கு பிடிச்ச வார்த்தை. Indeed, சொல்ல மாதிரி. Indeed, as I looked. இப்போ தான் சூடு சொர்ணவர் தேசியலுக்கு உள்ளபடியே நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதுன்றான். ஒரு கட்டத்தில் பார்க்காத உலகத்தில் நீ கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்ப, தேவனுடைய கிருபையில் உதவியில் வேர்டு மூலமாக பண்ணிகிட்டு இருப்ப, ஒன்றுமே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து in your own eyes see that. Indeed I looked. நான் பண்ணுற ஒவ்வொரு பிரசங்கமும் மண்டையில் அடித்த மாதிரி இன்னைக்கு இதை பேசுகிறா அப்படிங்கிறத indeed I looked. Oh hallelujah. Indeed I looked. Not I realized, not I comprehend, not I think about. I looked. It is material. Indeed, as I looked, the sneers and the flesh came upon them, and the skin covered them over. பார்த்துட்டு இருக்கும்போது நரம்பு வந்து சுற்றுறதை பார்க்குறான், ஃப்ளஷ் வந்து ஓட்டுறதை பார்க்குறான், அப்படியே அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து மூடுறதை பார்க்குறான். இப்போ பார்க்கும்போது எலும்பாக படுத்துற எல்லாம் ஆணு பொண்ணாக அப்படி அந்த எல்லாமே குழந்த எல்லாமே அப்படி ஃப்ளஷ்ஷாக உடம்பாக படுத்துருக்கு. எக்மோர் ஸ்டேஷனில் நார்த்து போக வேண்டிய ட்ரெயினுக்கு நைட்டு எல்லாம் படுத்துருப்பாங்கள்ல, அது மாதிரி எல்லாம் படுத்துருக்காங்க. Indeed I looked, but there was no breath in them. எல்லாம் வந்துருச்சு, ஸ்னீவ்ஸ் வந்துருச்சு, ஃப்ளஷ் வந்துருச்சு, ஓவர் த ஸ்கின் எல்லாம் வந்துருச்சு. பட் அந்த லைஃப் மட்டும் என்ன பண்ணவே இல்லை, வரல. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இன்றைக்கி சர்ச்சு மாதிரி இருக்கும், எல்லாம் ஃப்ளஷ்ஷாக தானே உட்காந்துருக்கும், ஆனால் லைஃபே இல்லாமல் உட்காந்துருக்கு பாருங்கள். என்ன பேசணும், பேசுகிறா நீ பேசுகிறா நீ மாவனை நீயாச்சு நானாச்சு, அப்படி தானே இருக்கும் எல்லாருமே. பிகாஸ் வி ஆர் ஆல் ட்ரை போன்ஸ், தெர் இஸ் நோ லைஃப் அட் ஆல். அவங்க நடுவில் ஒருத்தன் இப்படி வாழ்கிறது ரொம்ப சிரமம். காசு இல்லாமல் வாழ்கிறது தான் கஷ்டம்னு நினைக்கிறது இல்லை. லைஃப் இல்லாத உடலில் கொஞ்சம் லைஃப் வச்சுருப்போம் வாழ்கிறான் பார்த்தியா, ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமம். அது மாதிரி நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லவா. லைஃப்னா என்னான்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தானே தெரியும். But there was no breath in them. 9. Also, விடுறாரா பாரு அவர். He said to me, in the beginning there was, God created the heavens and earth. God said, let there be light. God said. அவர் விடுறாரா பாரு. அவர் கிரியேட் பண்ணுற இங்கேயும் பாரு. அவனை திருப்பி என்ன பண்ணுறாரு என்ன தெரியுமா? கடவுள், இந்த நான் பேசுகிற கடவுள் உன்னோடு தொடர்ந்து நச்சுன்னு பேசி கொண்டிருக்கிற கடவுள். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்.
பெட்ரூமை விட்டு பாத்ரூமுக்கு வரேன், அதுக்குள்ளே எனக்கு மென்னிய போகிற மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் இது என்ன அப்படின்றேன். சுமார் ஒரு 6 அடி தான். பாத்ரூமில் என்ட்ரு ஆகிறேன், அது என்னங்கிறது ஆன்சர் பண்ணுறாரு. அந்த ஆன்சர் பண்ணும்போது நம்மளை நினச்சிக்கிறது வேறு, உச்சத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி ஜிவ்வுன்னு ஏறும். ஏன்னா அவர் பேசுனா அந்த அதிர்வலைகள் உன்னுடைய ஃபிசிக்கல் பாடியில் தெரியும். அவர் நம்மோடு தொடர்ந்து பேசுகிற கடவுள். அதெல்லாம் அனுபவிக்கிறியா? ஆகவே தான் உங்ககிட்ட நிறைய பேசுது, வேறு தேவையில்லாதெல்லாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. மைண்டில் ராத்திரி பேசுது, காலில் பேசுது, இப்பயும் பேசிகிட்டு இருக்குப்பா. நான் ஒரு பக்கம் பேசுகிறேன், அது ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கும். வந்து இது பேசிகிட்டே இருக்கும். மரணமே சாவே இந்த உள்ளே பேசுதில்லை, அது சீக்கிரம் அமைதலானால் தான் நல்லாயிருக்கும். சாரி, அது ரொம்ப மோசமானது, அது ரொம்ப மோசமானது. அவர் இந்த ஜெயராஜ்கிட்ட பார்க்குறாரு, மரணத்துக்கு எதுவாக என் புள்ள இருக்கிறாங்கும்போது சீக்கிரம் வாங்கன்னு அதுக்குள்ளே பெரும்பாடு உள்ள சரி அங்கே இன்டர்ஃபயர் ஆகிடுறா, அங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. ரொம்ப டைம் ஆனோன்னா ஜெயராஜ் வீட்டிலேருந்து ஆள் வந்துடுது. அவரை தோதரை டிஸ்டர்ப் பண்ண, இறந்துட்டான் அப்படின்னு. திடீர்னு பார்த்து, ஜெயராஜ் பிலீவ், பிலீவ். என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிற சத்தத்தை கேட்காத, நான் சொன்ன சத்தத்தை கேளுன்னு அர்த்தம். My voice leads to life. Our internal voice leads into death. Also he said to me, prophesy. திருப்பி prophesy to them. என்ன? prophesy to the breath. இப்போ அதுக்கிட்ட என்ன இல்லை? சுவாசம் இல்லை. எசேக்கியேல் இப்போ என்ன பண்ணு, எது இல்லை அதெல்லாம் ப்ராஃபஸி சொன்னியோ, இப்போ என்ன இல்லை? லைஃப் இல்லை, சுவாசம் இல்லை. ப்ளீஸ் யூ ப்ராஃபஸை டு பிரெத். ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லுன்றார். உனக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லு. வேறு வார்த்தையில் சொன்னால், உனக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து நான் சொன்ன வார்த்தையை பேசு. வித் அத்தாரிட்டி, வித் ரெவலேஷன். சும்மா ஜெபம் பண்ணலாம் பிரதர், ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார். சரி, உனக்கு தான் தெரியும், எத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டு இருப்பார். குழப்பம் வேறு நமக்கு. நான் நேராக கேட்குறேன், இப்படியே ஜெபிச்சுக்கிட்டே ஒன்றுக்கு உட்காந்து 40 வருஷம் இழுத்தாருன்னு எதுக்குடா இந்த கடவுள் நமக்கு? அந்த லூஸ், அந்த முட்டாள்தனமாக அந்த கடவுள் விட்டுருவாரா? ஜெபம் வேறு, நீ கேட்குறது வேறு, இது வேறு. எப்போ எதை அப்ளை பண்ணணும்னு தெரியக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஒரே ஜபமா. இன்னும் கூட சொல்கிறேன் பாருங்கள், நீ ஜபிக்காதீங்க. காசே உங்ககிட்ட இல்லை, ஒருத்தங்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும்? நமக்கு ரொம்ப பழக்கமானதுங்க. பக்கத்து வீட்டில் போய் நான் என்ன பண்ணுறோம்? ஜென்டலாக கடன் வாங்குகிறோன்றோம், ஆனால் நமக்கு தெரியும் அது என்னன்னு. இல்லாதவன் இருக்கிறவன்கிட்ட கேட்டால் கடன் வாங்குகிறோம், ரைட். நீ கர்த்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீ அவர்கிட்ட கடன் வாங்குறன்னு அர்த்தம். பேங்க்கில் எத்தனை பேர் இது போய் நீங்கள் உங்கள் பணத்தை கேட்குறீங்க, அந்த கேஷியர் காலில் விழுந்து, ஐயா சாமி உன் காலில் விழுந்து கும்பிட்றோம், மகராசி உன் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, என் அக்கௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா தாப்பா, இப்போ 3 கோடி ரூபா போட்டிருக்க. அங்கே போய் என்ன பண்ணுவான்? அவனை மிரட்டுவான். ஏன்டா டோக்கன் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன வேலை உனக்கும்பா? அவன் பெரிய ஆள் உன்னை விட. ஏன்னா உன் பொருள் ஆல்ரெடி யூ ஹாவ் டெபாசிட்டட். நோ, யூ ஹாவ் டு ரைட் டு டேக் இட். Everything you need, not ask unto God, you take it. Hallelujah, you take it. Take it. It's my property, it is my possession.
God has everything deposited in a regenerated spirit. I am not begging unto you forever. I take it, or I release from a spirit into the physical realm. Also he said to me, prophesy to the breath, prophesy, son of man, say to the breath, thus says the Lord, come from the four winds, O breath, and breathe on these slain, they may live. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சுவாசத்தை பார்த்து ப்ராஃபஸி சொல்கிறேன். breath, I prophesied you according to my master instruction, come and supposing into every trunk, they may live. அவைகள் வாழும்படியாய் ஜீவன் சுவாசம் அவர்களுக்குள் போக நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறத விட்டுவிட்டு இந்த நாடு அழியும், அந்த நாடு அழியும், அவன் போவான், இவன் கல்ச்சரில் போவான், அவன் நாசமாக போவான், அவன் வைரஸில் போவான், அது நான் தான் சொன்னேன், அது நீ தான். நிறைய ட்ரை போமன் மக்களுடைய ட்ரை வேலியில் அதை ப்ராஃபஸி சொல்லுங்களா. உன் கடவுள் யார்? உன் கடவுள் யாரோ அதன்படி தான் உன்னோட ஆக்ஷன் இருக்கும். உன் கடவுளை நீ எப்படி பிலீவ் பண்ணுற? பழி வாங்குற கடவுளை நீ பழி வாங்கி தான் தருவேன். வாட் இஸ் யுவர் பர்செப்ஷன் அபவுட் யுவர் காட்? சேஞ்ச் யுவர் லென்ஸ். பத்து பாருங்க. So I prophesied as he commanded me, breath came into them, they lived and stood upon their feet, an exceedingly great army. என்னை பாருங்கள், நான் பிரசங்கமாக பண்ணல, இங்கே இருக்க நம்ம எல்லாம் என்னையும் மேலே நான் என்னை பேசிக்கிறேன். வணக்கம். ரைட். என்ன ப்ராப்ளம் இப்போது நம்ம வீட்டில் உங்களுக்கு எனக்கும்? என்ன ப்ராப்ளம்? எது நம்மளை குடைச்சலாக்குது? பைபிள் வாசிக்க விடாமல், ஜெபம் பண்ண விடாமல், ஒன்றும் வேணாம், நான் பைபிள்லாம் விட்டுறேன். நான் ஏன் இவ்வளோ டைம் எடுக்க தெரியுமா? ஒரு முகத்தில் கூட இந்த பல்லு தெரிகிற மாதிரி ஸ்மைலிங் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்தாலே அப்படி தான் இருக்கணும். நீ யோசிச்சு பாரு. நான் ரொம்ப பெருசாக பேசுகிறேன், ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பல்லு கூட தெரிய வேண்டாம். முகத்தில் ஒரு சாந்தம், ஒரு திருப்தி. இன்னைக்கு தூங்கி எழுந்திரிச்சோம், அப்பா பொங்கல் சாப்பிட்டோம், இன்றைக்கி மழை இல்லை, நல்லா சிரிச்சுக்கிட்டு போய் வீட்டில் இருக்க துணியெல்லாம் காயப்படலாம், நல்லா வீடெல்லாம் கழுவி விடலாம். அப்படி ஒரு சாதாரண மலர்ச்சி. எப்பா நீ தெய்வ சமாதானம். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ப்ளீஸ் ஸ்மைலிங்கிறான்ல, கெஞ்சிரான் பாரு அவனோ பேத்தவன். ஏன்னா இந்த ஸ்மைல் பண்ணாலே முகம் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை சிரிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினே. ஆகவே தான் நமக்கெல்லாம் ஒரு ரோசம் வரணும், பெரிய வீடு கட்டணும், அதெல்லாம் வேண்டாம். மாமனை எனக்கு எது இருக்கோ இல்லையோடா, என் அப்பா இந்த பூமியில் அனுப்பிச்சிட்டான். என்னுடைய நார்மல் லைஃப் என்னென்னா ஃபுல்லாக ஒரு ரெஸ்டிங் மோடில், ஒரு இளைப்பாறுதல் மோடில் நல்லா ஹாப்பியாக. இன்றைக்கி 3 மணிக்கு ஓடுதா ரெக்கார்டிங்க? 3 மணிக்கு திடி படுத்ததே 2:45, அதில் 3 மணி 3:30க்கு டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரு பாட்டு கேட்டேன். ரெக்கார்டிங்லாம் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்லி காமிப்பேன். இது நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு யாரும் சட்டம் போட்டு கொடுக்க மாட்டான். அறிவு கேட்டால் ஊழி ஏய் 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 நவரு 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 நவுந்துரு 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 நவுந்துரு.
கடவுள் ஒன்று நினச்சிருக்கார். உயிராக இருக்க, செத்து போல நீ நானும் உயிராக இருக்கும். உயிராக இருந்தாலே என் மாவனை என் பிள்ளை இங்கே அனுப்பிச்சிருக்கான்னு ஏதோ ஒரு பர்பஸ் நமக்குள்ளே இருக்குது. புரியுதா? ஒரு தலையில் இருக்க ஒரு மயிரும் கீழே விடாது. ரைட்? அப்போ என்ன பண்ணணும்? நான் அவரை அறிஞ்சிருக்கேன், தேவனை நான் புரிஞ்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அறிய இப்போ தான் நல்லா ரொம்ப அன்புள்ளவராக இருக்கார், ரொம்ப சூப்பர், நல்லா அவரை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரோடு உள்ள இணைப்பு, அவரோடு உள்ள உறவு ரொம்ப நீ உறவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ போய் உங்கள் நிறைய ரிலேட்டிவ்ஸை அப்பப்போ ஃபோனில் பேசுகிறீங்க, அப்பப்போ பார்த்து வரும்போது அந்த நினைவாகவே காலந்துடுறீங்களா இல்லையா? நீ ஏனோக்கு போல வேண்டாம், மோசே போல வேண்டாம், யார் போலவும் வேண்டாம். நீ அப்படியே விட்டு எல்லா உறவோடையும் நீ போய் மூக்கு உடைய போட்டுக்கிட்டு அப்புறம் திருப்பி ஆண்டவர் அப்போ நல்லா திருப்பி அந்த மாதிரி விட்டு வர இதே இருக்கட்டும். அப்போ விட்டு தான் அவர்கிட்ட உறவு கொள்கிறோம். ஆனால் எவ்வளோ அன்பாக இருக்காருன்னு அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு லீஸ்ட் அமௌண்ட்டில் கூட ஒரு முகம் மலர்ச்சியாகி ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தாலே ஆயுசு நாட்கள் கூடும். இல்லை அதை விட்டுட்டு எப்போலுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா தாங்காது. நம்ம உடம்பு தாங்காது, இந்த உடம்பு ஏற்றுக்காது. இது ரொம்ப சாஃப்டானது, இது வேறு மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது. சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே இது டிசைன் பண்ணப்பட்டது. அந்த காரு பெட்ரோலில் ஓடுற காரு, அவசரத்துக்கு டீசலை போட்டுறாத, என்ஜினே அவுட்டு. இந்த காரெல்லாம் அவருடைய கான்டாக்ட்லேயும் அவருடைய ஃபெல்லோஷிப்லேயும் ஹாப்பினஸ்லேயும் மகிழ்ச்சியிலையும் டிசைன் பண்ணப்பட்ட காரு. வேற ஃபியூல் ஊற்றிடாதீங்க அதில். Amen. இந்த அந்நிய பாஷையின் விளக்கம், தேவனே துன்மார்க்கன் எனக்கு முன்பதாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளக்கத்தால் அடக்கி வைப்பேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நான் இளைத்து போனேன். நான் அடக்கி எனக்குள் அனல் மூண்டது. அப்பொழுது விண்ணப்பம் பண்ணேன். தேவனே உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஆயிரம் நாளை பார்க்கலும் பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதும் உம்மிடத்தில் இருப்பதையே தெரிந்து கொள். அதே நான் கொஞ்சம் அதில் சும்மா ஒரு 4 வரி தான். அதுக்கப்புறம் அவருடைய பர்சனல் காரியம். சரி, இப்போ முடிக்கிறேன். இப்போ எப்படி ஆரம்பித்தோம் நம்ம மெசேஜை? பெத்தானியாவில் ஆரம்பித்தோம். 4 நாள் செத்து போன பணத்தை அவர் என்ன பண்ணிட்டார்? எழுப்பிட்டார். எல்லாருமே தேவர் அமேஸ்டு. என்ன இவ்வளோ பெரிய கிரியை, ஒர்க்ஸ் கிரியை பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அந்த கிரியை எப்படி பண்ணார்? த்ரூ த வேர்டு. லாசருவே வெளியே வா வித் அத்தாரிட்டி. சரிதானா? பழைய ஏற்பாட்டு இது யார்? தீர்க்கதரிசிகள் எல்லாமே இந்த மாதிரி தேவனுடைய கிரியையில் பண்ணாங்க. தேவன் அந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணார்? பயன்படுத்தினார். தன்னுடைய கிரியையை தீர்க்கதரிசிகள் மூலமாக வார்த்தையை கொடுத்து செஞ்சார். வார்த்தையை கொடுத்து எந்தெந்த தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தை வந்துச்சோ அந்த வார்த்தையெல்லாம் ஆதியில் இருந்த வார்த்தை. இப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவா நிற்குது. நான் புரியுதா உங்களுக்கு?
நிறைய அதில் தான் நான் என்ன சொன்னேன், இது 4 நாள். ஆனால் எசேக்கியேலுடைய அந்த வேலி இருக்கே, இந்த ட்ரை போன்ஸ், அது எத்தனை ட்ரை போன்ஸ்னாலே, வெரி ட்ரை போன்ஸ்னாலே 4 நாளாக இருக்கும் செத்து போய். அது ஒரு லாசருவா? அப்போது ஒரு சாதாரண மனுஷன், வேர்த்து வடிகிற மனுஷன் போய் அத்தனை பேர்த்து எழுப்பி தேவர் ஸ்டுட் தேர் ஓன் ஃபீட், நோ பிகம் எ கிரேட் ஹியூஜ் ஆர்மி. கடைசியில் லெஃப்ட் அந்த அந்த சோல்ஜர்லாம் சாகும்போது என்ன யூனிஃபார்ம் செத்தானோ, இப்போ அந்த யூனிஃபார்மோட மார்ச் பண்ணி போகிறான். அந்த எஸ்ஐக்கள் நிற்கிறான். எஸ்ஐக்கள் முக்கியமில்லை, அந்த எஸ்ஐக்கள் மூலமாக எது கிரியை செஞ்சு, வேர்டு கிரியை செஞ்சு, மீன்ஸ் தீர்க்கதரிசனம், ப்ராஃபஸி. அப்போது இந்த வார்த்தை யார்? எஸ்ஐக்கள் இருக்கு. இந்த வார்த்தை யார்? இந்த வார்த்தை எப்போ இருந்துச்சு? ஆதியில் இருந்துச்சு. ஆதியில் இருந்த வார்த்தை இப்போ யார்கிட்ட இருக்குது? எஸ்ஐக்கள்கிட்ட இருக்குது. இந்த எஸ்ஐக்களுக்குன்ற வார்த்தை தான் மாம்சமாகி பின்னாடி யாராக வந்துச்சு? அப்போ மாம்சமான இயேசு 4 நாளைக்கு முன்னாடி செத்தது ஆன்றோம். ஆனால் எஸ்ஐக்கள்கிட்ட அதே வார்த்தை ஆயிரக்கணக்கனுக்கு முன்பதாக செத்த ஆயிரக்கணக்கானவர்களை ட்ரை போன்ஸை எழும்பி நிற்க வைத்த வார்த்தை. ஹல்லேலூயா! வேர்ட். அதனால் நான் சொல்லி முடிக்கிறேன். இது என்ன வேர்டு? வேர்ட் ஆஃப் லைஃப். உயிருக்கு அதான லாசருக்கு உயிர் கொடுத்தா, அவனுக்கு உயிர் கொடுத்தா. இது என்னது? வேர்ட் ஆஃப். இந்த வேர்ட் ஆஃப் லைஃப் தான் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசிகள் இந்த வேர்டை வச்சு என்னென்ன பண்ணாங்களோ, இயேசு இந்த வேர்டை வச்சு என்னென்ன பண்ணாரோ அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்து உன் குடும்பத்தில் அதை நினச்சினா பண்ணிக்கோன்றிருக்கார். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல. தான் ப்ராப்ளம். The circumstances faced to you, you have an option. You can speak. You can pronounce the negative circumstances which is surround you. The same times, the word of God which is against the circumstance, you can spell it. பிரச்சனைகள் வருகிறது, ப்ராப்ளங்கள் வருகிறது, நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, அந்த பிரச்சனையே பேசிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிரச்சனைக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை பேசலாம். நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு பலிக்கும். ஆகவே தான் நம்ம சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுது நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாராச்சும் ஒருத்தர் தமிழில் வாசிங்க. பிலிப்பியர் 2:13. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிற. God works in you. எல்லாம் சொல்லுங்க. God works. சொல்லுங்க. in me. என்னில் தேவன் செயல்படுகிறார். என்னில் தேவன் கிரியை செய்கிறார். தேவனே அவருடைய சித்தத்தின்படி, ஆசையின்படி உன்னிலே கிரியை செய்கிறார். உன் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, நீ விரும்புகிற இல்லை, நீ அவர் விரும்புகிறாரு. உன்னை விட அதிகமாக விரும்புகிறாரு. என் பிள்ளை வாழ்க்கையில் இப்படி இருக்கே, இவ்வளோ கஷ்டப்படுதே, அவன் கூட இப்படி நான் இன்னும் அதிகமாக விரும்புகிறேன்னு சமத்தே விரும்புகிறாராம். அதை ஒன்றில் செயல்படுறதுக்கு தேவனே தம்முடைய சித்தத்தின்படி உன்னிலே கிரியை உண்டாக்குறவராக இருக்குது. அது இந்த டிரான்ஸ்லேஷனில் டிபிடியில் எப்படி போட்டிருக்குன்னா, அதை நான் சொல்லிக்கிறேன். பிலிப்பியர் 2:13. God will continually. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த டிரான்ஸ்லேஷனை நான் கையில் எடுக்கிறேன். God will. அது தமிழில் அப்படி வரல. தேவனே தம்முடைய சித்தத்தின்படி தன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உருவாக்குறதான் போட்டிருக்கு. ஆனால் எப்படி போட்டிருக்குன்னா, தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ பாரு, நம்ம லைஃப்பில் எல்லா ஏரியாக்களிலும் நல்லா இருக்கணும்னு அவர் தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இந்த தேவனை நீ பார்த்துருக்கியா? நீ பாருங்க. God will continually revitalize.
ரிவிட்டலைஸ்னு ஒரு வேர்டு வருது. காட் வில் கண்டினியூலி ரிவிட்டலைஸ்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தேவன் தொடர்ந்து உனக்குள் புத்துயிர் உருவாக, புது உயிர் உருவாக. போய் உயிர் இருக்குது, அது பழைய உயிர், அதை பார்த்து சோர்ந்து போய் இதை பார்த்து சோர்ந்து போய் இல்லை. நியூ லைஃப். God will continually revitalize in you. எலும்பு பள்ளத்தாக்கில் அநேகருக்கு உயிர் கொடுத்தவர், லாசருக்கு உயிர் கொடுத்தவர். உன் வாழ்க்கையில் நீ மறித்திருக்கக்கூடாது, உன் சுச்சுவேஷன் மறித்திருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே எனர்ஜைஸாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் சூப்பராக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு ஜாலியாக ஹாப்பியாக அப்படி என்ஜாய் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஹம் பண்ணிட்டே இருக்கும். அம்மா இங்கே வா, அது கேஸ் செஞ்சு போச்சு, அங்கே ஒன்றுமே இல்லை வாங்கிறதுக்கு. அது சிரிக்கிறா, இன்னைக்கு அடுப்பு சமையல் தான். மனைவி அவன் லூசாடா நீ, ரசம் பாதியில் நிற்கிது. எங்கேயாவது கடன் ஒன்று வாங்கி வாங்கு, அதுக்குள்ளே காலிங் பெல் சத்தம் கேட்குது. இவனுங்க வேற எவன் தலை போய் எவன் போய் பாரு, பார்த்தா ஒருத்தன் சிலிண்டர் ஒருத்தன் நிற்கிறான். அண்ணாச்சி இந்த வீடு டோர் லாக்காமல, இதை போட்டுங்க பணம். ஆட நீங்கள் பணம் பண்ணுறா, அப்புறம் கொடுங்க, மேலே உள்ள வைங்க, மழை எங்கே தூக்கிட்டு போகிறதுன்றான். God will continually revitalize you. Hallelujah. God will continually revitalize you, implanting within you passion to do what pleases you. Passion pleases Him. சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அடுத்த வசனம், live a cheerful life. இப்படி நான் God continually revitalize you, implanting everything. நீ இப்படி நீ இருந்தினா நீ என்ன பண்ணு, live a cheerful life. நம்ம எப்படிப்பட்ட லைஃப் வாழணுமா? சேர்ஃபுல் லைஃபாக. நம்ம எல்லாம் சாப்பிடும்போது கிளப்பில் என்ன பண்ணுவோம், ஹோட்டல்ஸ் எல்லாம் சியர்ஸ் அந்த பீர் கப்பை அப்படி ஜாஸ் அப்படி தான் என்னாச்சும் குடிக்கும்போது தாத்தா சியர்ஸ்ன்னு என் மேலே கொட்டிடுவா. தொடச்சிக்கிட்டா பிள்ளை காம்ப்ளெக்ஸ் ஆகக்கூடாது, தொடச்சிக்கிட்டா சியர்ஸ் அப்படிமே. இல்லை நான் இப்போ சென்னை இப்படி கொட்டிடுறேன் அப்படின்னா என்ன பலன் உழுவுது இது அப்படின்னு. அப்புறம் எந்த தாத்தாவை பார்த்தாலும் கடிக்குமோ அப்படின்னு பார்க்கும். நம்ம வேலை, நம்ம நொந்து போனது வேறு, நம்ம வேறு. அதை போய் வளர்கிற பயிர்கிட்ட என்ன பண்ண முடியும், கூடுமான வரைக்கும் காட்டக்கூடாது. அப்படி சொல்கிறேன், ஆனால் முடியல, ரொம்ப கஷ்டம்தான். நம்ம தான் தப்பாக வளர்ந்துட்டோம், வளர்றது நல்லா வளரட்டுமே. இன்னும் நல்லாயிருக்கும். அவளுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சுன்னா டக்குன்னு அவள் ஒரு சின்ன சேர் வச்சுருக்க, பிளாஸ்டிக் சேர் எடுத்து டமான்னு யார் இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். போட்டு அவன் வெளியில் போய் ஹூம்பா, அவள் என்னை திரும்பி பார்க்கும்போது ஆஹாம்பா, நான் அவள் உள்ள உயிர் போவோம் வலி. நீங்கள் சொல்லலாம் என்ன இப்போ என்ன வளரும் பொழுதே வளரும் பயிர், அதெல்லாம் மட்டும் அந்த வசனம் முளையிலே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பாப்பா தூக்கி போட்டா வலிக்குது பாப்பா, தாத்தா அப்படின்னு திருப்பி போட்டா. அவளுக்கு என்ன அர்த்தம்னா, நான் ஏன் என்ஜாய் பண்ணுறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், சேர் போகும்பொழுது நீ ஏன் சந்தோஷமாக இல்லைன்றான். அவள் லைனே வேற. அதுக்கு சேர்ஃபுல்லாக வந்து ஆண்டவர் அழைக்கணும், அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி உங்களுக்கு கேலி கிண்டலமாக இருக்கும், ஒரு மாதிரி அப்படி நான் சொல்லிட்டேன், ப்ரெசன்ட் பண்ணிட்டேன். ஆனால் யோசிச்சு பாரு, உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது, இடிஞ்சு உட்கார வைக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறேன். எல்லாம் வந்து முட்டிக்குவான், உன்னை பார்க்கும்போது முட்டிக்குவாங்க, முட்டிக்குவான். ஏன்னா அவனுடைய மக்களுடைய சைக்கலாஜிக்கல் என்ன, அவங்க என்னாச்சும் சொல்லி நீ மூலையில் உட்காந்துடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் தெரியல அந்த லூஸுங்களுக்கு. ஆனால் நீ எருமாடு, நீ லூஸு, நீ உருப்படாத, நான் விளங்காதன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நீ. அவன் என்ன பண்ணுவான்னா, இதுக்கப்புறமும் கூட ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் முட்டிக்க வேண்டியதான் போய். Because Christ Jesus liveth in you. அதெல்லாம் நீ இப்போ ஃபீல் பண்ணணும், அதெல்லாம் நீ ரியலைஸ் பண்ணணும், ரெவலேஷனுக்கு வரணும். நீ
சும்மா சர்ச்சில் உட்காந்து அப்புறம் 6 நாள் எங்கேயோ கிடக்குறேன்னு தெரியுமோ, அதெல்லாம் உனக்கு அதை நடக்காது. ஸோ நான் முடிக்கிறேன் பாரு. இங்கே பாரு, லிவ் எ சேர்ஃபுல் லைஃப் வித்தவுட் பாருங்க, லிவ் எ சேர்ஃபுல் லைஃப். ஏன் நமக்கு சேர்ஃபுல் லைஃப் இல்லையா? பவுல் சொல்கிறார், லிவ் எ சேர்ஃபுல் லைஃப் வித்தவுட் கம்ப்ளைனிங். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருங்களேன், அந்த லைஃப் எப்படிப்பட்ட லைஃபாக இருக்கும்? கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது என்ன? அது நம்ம ஏன் சேர்ஃபுல்லாக லைஃப் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். சும்மா என் பிள்ளை தான், அது நல்ல பிள்ளை. சும்மா உதாரணத்துக்கு வெள்ளம்லாம் வந்து ஒரே ஃப்ளட்டு, சென்னை போய் ஓவர் டைம் பார்த்துட்டு அப்படியே களைச்சி பால் வருது, போய் நிம்மதியாக தூங்கலாம். இன்றைக்கி லதாட்ட போய் நல்லா அந்த மசாலா டீ போட சொல்லி நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடலான்னு அப்படியே வருது. மசாலா டீ போடுன்னு லதாட்ட சொன்னால் எதிர்பார்க்கவே மாட்டான். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், எவ்வளோ சந்தோஷப்படணுன்ட்டு அங்கேருந்து வருது. அம்மா வந்துட்டீங்களா அப்படிங்குது. நினச்சேன்ல நான், வாங்க உட்காருங்க, அப்புறம் ட்ரெஸ் பண்ணலாம், உட்காருங்க. உங்கள் அம்மா வந்தாங்களா அப்படின்னு உதாரணம் சொல்கிறதா? கம்ப்ளைனிங். எங்கள் வீட்டில் எபியெல்லாம் இருக்கான், யாரை குறித்து எந்த பேச்சு பேசக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அக்கா என்னங்க இது, இதை கூட வரேன், அது கூட தான், இல்லைன்னா ஏஞ்சி வெளியில் போயிடுவேன். Live a cheerful life without complaining or division among yourselves. Then you will be seen as innocent, faultless, pure children of God, even though you live in the midst of a brutal and perverse culture. You will appear among them, shining lights in the universe, offering them the words of eternal life. என்ன சொல்கிறார் பவுல் கடைசியா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று செய்யுங்க. கோணலும் மாறுபாடனும் உள்ள இந்த சந்ததியிலே நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும்படிக்கு, ஃபால்ட்லெஸ்ன்னு போட்டிருக்கு. ஃபால்ட்லெஸ் மீன் குற்றம் இல்லாதன்னு அர்த்தம் இல்லை, மெச்சூர்டுன்னு அர்த்தம். முதிர்ச்சி உள்ளவர்களாய், முதிர்ந்தவர்களாய். முதிர்ச்சி உள்ளன்னு என்ன அர்த்தம்? உனக்குள்ள டிவிஷன் இருக்கக்கூடாது, நீ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்க விஷயத்தை தூக்கி வச்சுட்டு பண்ணக்கூடாது. அதெல்லாம் இம்மெச்சூர்டான விஷயம் அது, ரைட்? அதெல்லாம் தூக்கி போட்டுருக்கு. உனக்கு கழுத்தை அறுத்தாங்கல்ல, மறந்துடு. மறக்கிற சிரமம் தான், வார்த்தை எடுக்காத. நீ வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், சுகிக்க பிறந்தவன், மகிழ பிறந்தவன். உனக்காக நிறைய ஆசீர்வாதங்கள், மகிமைகள் காத்து கொண்டு இருக்கிறது. நீ இப்போ இருக்கிற இடம் உனக்கு சூட்டபிள் இடம் இல்லை, இதை விட பெரிய இடம் உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. Amen. This is not our business. ஆகவே அவர்கள் நடுவில் ப்ரூட்டல் கல்ச்சர், முட்டாள்தனமான கலாச்சாரம் உள்ள இந்த மக்கள் நடுவில் நீ ஒரு ஷைன் பண்ணணும். நீ ஷைன் பண்ணணும்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். யூ ஹாவ் டு கேப்ட், நான் சொன்னேன் இல்லையா, த வேர்ட் ஆஃப் லைஃப். இந்த வேர்ட் ஆஃப் லைஃப் இப்படி தான் லாசரை கொண்டு வந்துச்சு, இன்னும் கொண்டு வந்துச்சு இல்லை. இந்த வேர்ட் ஆஃப் லைஃப்பை நீ கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு முதிர்ச்சியாக இருப்ப. கோணலும் மாறுபாடான சந்தை உன்னை சுற்றி இருந்தாலும் யூ கேன் live a cheerful life, because these are all the energy given to you, the source, the right source, the word of life. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிற வார்த்தை, துடிக்கிற வார்த்தை. அது கருப்பாக லெட்டராக இருக்கும். ஒரு தடவை 2 தடவை அப்பா அன்பை குறித்து, ரெவல்யூஷனை குறித்து சும்மா அப்படி மெல்ல 4 தடவை கமெண்ட் பண்ணினா 5ஆவது தடவை அந்த வார்த்தை நெளிய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. 10ஆவது தடவை அந்த வார்த்தை மாம்சமாக்கி உனக்கு ரெமடியாக வந்து நிற்கும் வீட்டில். ஹல்லேலூயா. ஈவன் த டெத் ஆல்சோ. அப்படி தான் 4 நாள் செத்து போனவன் வந்து நின்னான். அப்படி தான் 1000 செத்து போன உடம்பு வந்து நின்றுச்சு. பிகாஸ் திஸ் ஆர் வேர்ட் ஆஃப் லைஃப். யூ ப்ரொஃபஸை. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள்.
வேர்டு. ஏன் ஹல்லேலூயா. வேர்டு தம்பி, வேர்டு. அந்த வார்த்தை ஜீவன் இருக்கிறது. நீ நானும் கவலைப்படுற எல்லா சூழ்நிலையும் ஓட ஓட விரட்டக்கூடிய வல்லமை அதுக்குள்ளே இருக்கிறது. Son of man, even though we are ordinary person, we are persecuted all the time. Our circumstances, our situation crushed us in every side, but we have a great treasure. The treasure is called the word of life, filled with the Holy Spirit. The hands of the Lord came upon me. He put in the Spirit of Lord, and I began to prophesy. Every dry bones became army. Kapara Shanturab. Name of Jesus. உன்னுடைய சோர்வு எனக்கு அவசியம் இல்லை. உன்னுடைய நம்ப முடியாத பலவீனம் எனக்கு அவசியம் இல்லை. இந்த பிரசங்கத்தை நீ எட்டி கூட உதைக்கலாம், எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் உன்னுடைய எல்லா மறுதலிப்புக்கும், உன்னுடைய எல்லா பலவீனத்துக்கும், உன்னுடைய எல்லா சோர்வுக்கும் மிக வல்லமையானது நான் பிரசங்கித்த வேர்ட் ஆஃப் லைஃப். அது இப்பொழுது உன்னிடத்தில் கிரியை செய்கிறது. 1 2 3 4 ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிரதர்ஸ், என் கண்ணை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். எனக்கு தெரியாது நீங்கள் இப்போ என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வந்தீங்களோ அது இனிமேல் நீ காணமாட்டாய். காணமாட்டாய். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? என்னை பாரு, நான் பெரிய ஆள் இல்லை. ஐ ஃபில் வித் ஹோலி ஸ்பிரிட். நான் அவரை நோக்கி பார்க்குறேன். லுக் அட் மை ஐஸ். வாக். உன் சூழ்நிலையில் நடக்க முடியாமல் இருக்குல்ல, நான் சொல்கிறேன், வாக் in the name of Jesus. In the name of walk. In the name of Jesus. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உன்னைய ஸ்தோத்திரம் பண்ண விடாமல், கர்த்தரை துதிக்க விடாமல், என் பிள்ளைகளை நியூ லீபனோன் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி இருக்கிற பிள்ளைகளை ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில் கட்டி வைத்திருக்கிற டிப்ரெஸ்டு ஸ்பிரிட்டை நான் இப்போ கூப்பிடுறேன் வெளியில். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற டிப்ரெஸ் ஸ்பிரிட்டை பார்த்து தீர்க்க தரிசனம் வரைக்கிறேன். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற டிப்ரெஸ்டு ஸ்பிரிட்டை பார்த்து நான் சொல்கிறேன், டிப்ரெஸ்டு ஸ்பிரிட், ஐ ஆம் கிறிஸ்டோபர் சேகர். நான் உனக்கு டிப்ரெஷனை கொடுக்கிறேன். ரைட் நவ் Kanara Shantuba Rikabaluva Pata Risha Kamana Riantararaba. Destroyed in the name of Jesus. Every spirit, stress spirit, out in the name of Jesus. Kora pa 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 pa. Hallelujah. நேரம் பத்தல நமக்கு. இப்போ தான் கொஞ்சம் அசைய ஆரம்பிச்சிருக்கு. அது ஸ்பிரிட், நம்பு, அது ஒரு ஸ்பிரிட். பா நீ விரும்பு, இப்போ விரும்பு, இப்போ செகண்ட் டைம் விரும்பு. நோ, இப்போ நான் இது வெளியில் போகும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போக போகிறேன். இப்போ போக போகிறேன். எங்கள் பாஸ்டர் எனக்கு உதவி செய்ய போகிறார். த சன் ஆஃப் மேன் எனக்கு உதவி செய்ய போகிறார். அப்படி அவருக்கு ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். எஸ், ரெடி. பள்ளி உருவத்தை போல், அரணை உருவத்தை போல், தேள் உருவத்தை போல், பிரெட்டில் இருக்கிற அந்த பூஞ்சாம் பிடிச்ச உருவத்தை போல் இருக்கிற வித்தியாசமாக ஏமாற்றி கொண்டிருக்கிற எல்லா சோர்வின் ஆவிகளே
காமாராதியாந்தா ரஷங்கா புபமான கியாத்தாரா மலுரு பபாரா லியாத்து ரிஷாந்தாரா மிகாதாரா பாலா பாபா பமனாராதாரா. ஓ, அநேகருக்கு வலது பக்கம் காது வழியாய். Hallelujah, hallelujah, in the name of Jesus. Word of life, word of life, word of life, word of life. You shall live. Can this bone live? Yes, this bone shall live. This bone shall live. New LCM bone shall live. Shall live. Ka pa 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 pa. Rasharara ba 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 la ni antara ba 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 ba. Shall live. Shall live. Brother, shall live. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. எங்கள் ஜாஷ்வா